பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருந்த திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நாகூமின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூசக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போவோம். அமேன். தேவஜனமே, இங்க ஒரு அமேன் நாகும் தீர்க்கதரிசிக்கு வருகிற ஒரு பாரத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது புஸ்தகத்தில். அது மட்டும் இல்லைங்க, 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அமேன். நம்முடைய தேவன் அமேன் சர்வ வல்லவர் அவர். அமேன். அவர் எல்ஷடா, அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, குறிப்பா வசனம் சொல்லுகிறது, அவர் பிரசனத்தில் மலைகள் கரைந்து போகும். அது மட்டும் இல்லை, அவர் பிரசனத்தில் பூமியும் பூசக்கரும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு தேவஜனமே. அமேன். நம்ம எப்படியாப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிறோம்னா, அவர் ஜீவனுள்ள தேவன். அது மட்டும் இல்லை, ஒரு பிரசன்னத்தில் நம்ம வாசிக்கிற விதமாக யாத்திராகத்தில் மோசே அமேன் கர்த்தர் மோசே மலைக்கு வர சொல்லும் போது அங்கே அநேக சத்தங்கள் அமேன் இடி முழக்கங்கள் எவ்விதமாக கர்த்தரோட பிரசனம் வரும்போது அந்த மலை அமேன் எவ்விதமாக காணப்பட்டது. அவ்விதமான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அந்த காலை வேலை, நம்ம அநேக நேரங்களில் ஜெப வேலைகளை நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட மலை போல இருக்கிற பிரச்சனைகளும் மலை போல பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் கர்த்தர் முன்பாக வைக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி திரும்ப ஜெபிக்கணும் இனிமேல்? நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கிறோம்னா, அந்த பிரச்சனை பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகள், மலை போல இருக்கிற பிரச்சனைகள், பள்ளத்தாக்கின் இருளில் நடக்கிற அந்த பிரச்சனை, மரண பிரச்சனைகளும் கொண்டு போய் கர்த்தரோட பிரசனத்தை கொண்டு போய் வைக்கும்போது எவ்விதமா வசனம் சொல்கிறதோ அந்த மலைகள் பர்வதங்கள் உருகுமோ, மலைகள் இடித்து தூளாக்கப்படுமோ. மரணத்தை வென்றவர், மரணத்தை விழுங்கினவர், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை தரித்த நம்போ பிரச்சனைக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கும்போது அந்த பிரச்சனை எல்லாம் தரமட்டமாகும், இல்லாத போகும். தேவஜானமே, அநேக நாட்களாக நம்ம ஜெபிக்கும் போது கடவுளுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, அப்பா விதமா மலை போல ஒரு பிரச்சனை இருக்கு, பர்வதம் போல பிரச்சனை இருக்கு, மரண பிரச்சனை இருக்கு, நம்ம கொண்டு போய் ஜெபித்து வைத்து கொண்டு இனி வரும் நாட்கள் நம்ம ஜெபிக்க வேண்டிய விதம் என்னன்னா, அந்த கர்த்தருடைய இடத்துல போயிட்டு நம்ம பிரச்சனை வைக்க போறது இல்ல. கர்த்தருடைய பிரச்சனத்தை தரித்து கொண்ட நாம் அந்த பிரச்சனைக்கு முன்பாக வைக்கும்போது வசனம் சொன்னது போல, அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அது மட்டுமல்ல, அவர் பிரச்சனத்தில் பூமியின் சக்கரம் அதில் குடியிருக்கிற அனைவரும் எடுபட்டு போகும். இவ்விதமாக நம்ம ஜெபிக்கிற தேவஜனமே, இவ்விதமாக அந்த பிரச்சனத்தை நம்ம சுமந்து செல்லும் போது அந்த பர்வதங்கள் எப்படியாப்பட்ட பர்வதமா இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கும் செக்கரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, ஓ பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவாய். நம்மளோட பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தால, ஆவியால தேவ பிரச்சனத்தால நம்ம வருகிற பிரச்சனை எதிர்கொண்டு ஜெயித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றி அப்பா, அந்த கால வேலைப்பா எங்களை பலப்படுத்தின வார்த்தை ராஜா. அப்பா அநேக நாட்கள் அழுது கொண்டோம் அப்பா. பெரிய பெரிய பர்வதங்கள், பெரிய பெரிய மலைகள் ராஜா, குன்றுகள் வந்து கொண்டிருக்கப்பா. மரண பள்ளத்தாக்கள் நடந்து கொண்டிருந்தோம் ராஜா. இனி அப்படியால ராஜா, உங்களுடைய வஸ்திரத்தின் பிரகாரம் அப்பா, உங்களுடைய பிரசனத்தில் மலைகள் அப்பா அப்பா பெயர்ந்து போகுமே. அப்பா உருகி போகுமே. அதே போல இனிமேல் ராஜா எங்களை பிரச்சனைகள் அப்பா அவிதமா பார்க்காதபடி எந்த பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்காங்களோ வேலையில அப்பா தேவ ஜனங்கள் அப்பா எந்த பிரச்சனையில கடந்து போய் கொண்டிருக்காங்களோ, உங்க பிரச்சனத்தை சுமந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு முன்பாக வைக்கும் போது ராஜா எல்லா தரை மட்டுமாகும், எல்லா தூளாக்கப்படும் ராஜா இயேசுவின் நாமத்தினால. எப்படியாப்பட்ட பர்வதமா இருந்தா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தா அது சமபூமியாகும், அது சமபூமியாகும் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ ஜனங்கள் வாழ்க்கையில அவிதமாக பிரச்சனத்தை சுமந்து செல்ல போகிற ஜனங்களை கொண்டு செல்ல ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க, ஜெபித்துக் கொண்டிருக்க அப்பா ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மேல தேவ ஆவிய, தேவ பிரசன்னம் அப்பா நிரம்பும்படி ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.